இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடான இட்லியோட தண்ணியான ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா 4, 5 கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தண்ணி தக்காளி சட்னி எப்படி இருப்பலாம் பார்க்கலாம் வாங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி குக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி வந்து வெடிப்பட்டுருக்கும். அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா அதை தோலெல்லாம் பீல் பண்ணி கட் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு, கொஞ்சமாக கடுகு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரைச்சி வச்சிருந்த தக்காளி, 4, 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையானக்கு தண்ணி, ஒரு டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு நல்லா சூடான இட்லியில் அது தலைமையிலேயே ஒரு 4, 5 கரண்டி குழம்பை ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். போடுறதுக்கே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய இட்லி சாப்பிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.